ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 6-10-25। मीठे बच्चे, श्रीमत पर भारत को स्वर्ग बनाने की सेवा करनी है। पहले स्वयं निर्विकारी बनना है, फिर दूसरों को कहना है। பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்தின்படி பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குவதற்கான சேவா பண்ணுங்க. முதலில் தன்னை நிர்விகாரியாக ஆக்க வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு கூற வேண்டும். प्रश्न, तुम महावीर बच्चों को किस बात की परवाह नहीं करनी है? सिर्फ कौन सी चेकिंग करते स्वयं को संभालना है? கேள்வி, மகாவீர் குழந்தைகள் எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், எந்த விஷயத்தை பற்றி மட்டும் செக்கிங் செய்து தன்னை கவனித்து கொள்ள பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், எந்த விஷயத்தை பற்றி மட்டும் செக் பண்ணணும், பாதுகாப்பாக இருந்துக்கணும். பதில், अगर कोई पवित्र बनने में विघन डालता है तो तुम्हें उसकी परवाह नहीं करनी है। सिर्फ चेक करो कि मैं महावीर हूँ, मैं अपने आप को डका तो नहीं लगता हूँ, बेहद का वैराग्य रखता है, मैं आप समान बनाता हूँ, मेरे में क्रोध तो नहीं है. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை யாராவது தூய்மையாக ஆகுவதில் தடையை உருவாக்குறாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், செக் மட்டும் பண்ணிக்கங்க. நான் மகாவீராக இருக்கின்றேனா? நான் என்னை நானே ஏமாற்றி கொள்ளவில்லை தானே? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருக்கின்றதா? நான் எனக்கு சமான் ஆக்குகின்றேனா? எனக்குள் கோபம் இல்லைதானே? जो दूसरों को कहता हूँ वो खुद भी करता हूँ. நான் எதை மற்றவர்களுக்கு கூறுகின்றேனோ அதை நானும் செய்கின்றேனா என்று செக் பண்ணிட்டே தன்னை பாதுகாத்தாலே போதுமானது. கீத், துமே பாக்கே ஹம்னே ஜஹா பாலியா ஹே. பாடல், உங்களை அடைந்தோம் நாங்கள், முழு உலகத்தையும் அடைந்து விட்டோம். ओम शांति. इसमें बोलने की नहीं रखता है, ये समझने की बात है. मीठे मीठे रूहानी बच्चे समझ रहे, हम फिर से देवता बन रहे हैं. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இதில் பேசுவது சொல்கிறதுக்கான பாபா உங்களுக்கு கிடச்சிது, எல்லாமே கிடச்சிருச்சுன்னு பாபாட்ட சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கான விஷயம் கிடையாது, நாம் புரிந்து கொள்வதற்கான விஷயம். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்கிறோம், நாம் மீண்டும் தேவதா ஆகிக் கொண்டிருக்கின்றோம். சம்பூர்ண நிர்விகாரி பன் ரஹே ஹே, சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பாபா ஆக்கர் कहते हैं, बच्चे काम को जीतो अर्थात पवित्र बनो. बच्चों ने गीत सुना. பாபா சொல்றார், குழந்தைகளே, காமத்தை வெற்றியடையுங்கள், பவித்திரமாக இருங்கள். குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீங்க. अब फिर से बच्चों को स्मृति आए हैं, हम बेहद के बाबा के बेहद का वर्षा लेते हैं. இப்போ மீண்டும் குழந்தைகளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா கிட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை நம்ம எடுத்துக்குவோம். जो कोई छीन नहीं सकते वहाँ दूसरा कोई सीने वाला होता ही नहीं. யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. அங்கே நம்மக்கிட்ட ராஜ்யத்தை பறிக்கிறதுக்குன்னு இன்னொருத்தருங்கிறதே யாருமே இருக்க மாட்டாங்க. அதற்கு பேர் தான் அத்வைத ராஜ்யம். அதாவது ஒரு ராஜ்யம்தான் இருக்கும், ரெண்டாவது மூணாவதுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட யாரும் ராஜ்யத்தை பறிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதற்கு பிறகுதான் ராவண ராஜ்யம் என்பது ஆரம்பமாகுது. तुमको कितना नशा रहना चाहिए है, बेहद के बाबा के वारिस हैं. बाबा स्वर्ग स्थापन करते हैं, हम 21 जन्म के लिए वारिस बनते हैं, कितनी खुशी होनी चाहिए. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ நஷா இருக்கணும். நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவுனுடைய வாரிசுகள். பாபா ஸ்வர்க ஸ்தாபனை செய்கின்றார். நம்ம 21 ஜென்மத்திற்காக பாபாவுனுடைய வாரிசாக ஆகிடுறோன்னா அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். तुमको कितनी बड़ी லாட்ரி மில்தி ஹே, கர்ம அனுசார் ஃபல் மில்தா ஹைனா. பாபா சொல்கிறார், உங்களுடையது அழிவற்ற ஞான செல்வம். எவ்வளோ பெரிய லாட்ரி நமக்கு கிடைச்சிருக்கிறது. கர்மத்தினுடைய அனுசாரமாக பலன் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். कोई बड़े राजा का बच्चा बनता है,
तो बड़ी हद की लॉटरी कहेंगे। யாராவது பெரிய ராஜா வீட்டு குழந்தைய ஆயிட்டாங்கன்னா, ஏழை வீட்டிலேருந்து ராஜாக்களால் செல்வந்தர்களால் தத்தெடுக்கப்பட்டாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ரொம்ப பெரிய லாட்ரி இந்த குழந்தைக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நாம் சிங்கிள் கிரீடமுடைய ராஜா கூட கிடையாது, டபுள் கிரீடமுடைய ராஜாக்களாக ஆகிட்டுருக்குறோம். बच्चों को कितनी खुशी होती है, आहा आज बेहद की बाबा की चिट्ठी में आई हैं, शिव बाबा ब्रह्मा द्वारा ரெஸ்பான்ஸ் करते हैं. பாருங்க, குழந்தைங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். இன்னைக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவனுடைய லெட்டர் வந்திருக்குது. சிவ பாபா பிரம்மா மூலமாக நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. பாபாவுக்கு நிறைய என்ன பண்ணுது, லெட்டர்ஸ்ங்கிறது குழந்தைங்க போடுறோம். ஆனால் பாபா இத்தனை குழந்தைங்களுக்கும் ஒருத்தருக்கும் தனித்தனியாக உட்காந்து லெட்டர் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். तुम्हारे में भी बाप दादा का पत्र देखकर कई बच्चों को एकदम रोमांच खड़े हो जाते हैं. अज्ञान काल में भी पति को परमात्मा समझने वाले पति की चिट्ठी आती तो उनको चुंबन करेंगे. பாபாஸ்ரா உலகத்தில் லௌகிக்கத்தில் பரமாத்மா பதி ஈஸ்வர் எல்லாமே எனக்கு கணவன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவி அந்த கணவன்கிட்டருந்து வெளியூர்லேருந்து எங்கேயாவது போயிருக்காரு, அவரோட லெட்ரு வந்துச்சுன்னா அந்த லெட்டரை கண்ணில் ஒத்திக்குவாங்க. அதே போல் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாப்தாதனுடைய லெட்டர் பார்த்து பாபா குழந்தைங்களையே சில குழந்தைங்களுக்கு ஆஹா எனக்கு பாபாட்டேருந்து டெய்லி லெட்டர் வருதுன்னு அந்த முரளி எடுத்து பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு வச்சுக்கிறாங்க, மெய் செலுத்து போயிடுறாங்க. பிரேம்கி ஆசு ஆத்தி ஹே, பந்தனத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கன்யாஸ்க்கு பாபா முரளி கையில் கிடச்சோடனே அன்பு கண்ணீர் வந்துடுது. शुंबन करेंगे, आंखों पर रखेंगे, प्रेम से पढ़ती हैं. அப்படி பந்தனத்தில் இருக்காங்க மாதாஸு, தாய்மார்கள் கன்னியாஸு. பாபா முரளி கையில் கிடச்சோடனே அதை முத்தம் கொடுப்பாங்க, கண்ணில் ஒத்திக்குவாங்க, ரொம்ப அன்பாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாபா சில பந்தனத்தில் இருக்கவங்க மட்டும் சாதாரணப்பட்டவங்களா என்ன? நிறைய குழந்தைங்க மாயா மீது வெற்றி அடைஞ்சிடுறாங்க. சிலர் நினைக்கிறாங்க நான் கண்டிப்பாக தூய்மையாக ஆகித்தான் தீரணும்னு இருக்காங்க. பாபாஸ்ரா தூய்மையாக ஆகுவதற்காக யார் என்ன தடை பண்ணாலும் சரி அதை டோன்ட் கேர் பண்ணிடுங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. பாபா கா பிளான் ஹே மனுஷனுக்கோ தேவதா பனானா. பாபாவுடைய திட்டமே மனிதர்களை தேவதாவாக ஆக்குவது. பாபா கத்தே ட்ராமா பனா ஹுவா ஹே, இன்மே மேரா பி பாற்று ஹே, மே ஹூ சர்வசக்திவான் ஹூம். பாபாஸ்ரா இது நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதில் எனக்கும் பாற்றிருக்கிறது, நான் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். मेरे को याद करने से तुम पवित्र बन जाते हो. என்னை நினைப்பதால் நீங்கள் தூய்மையானவராக ஆகிவிடுவீர்கள். சப்சே ஜாஸ்தி சும்பக் ஹே சிவ் பாபா. அனைவரை விட அதிகமான ஒரு ஈர்க்கக்கூடிய காந்தமாக இருக்கக்கூடியவர் சிவ் பாபா. அச்சா, நல்லது. தாரணா கேலி முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். सदा इसी नशे व खुशी में रहना है कि हम 21 जन्म के लिए बेहद बाबा के वारिस बने हैं. जिनके वारिस बने हैं उनको याद भी करना है. சதா இந்த நஷா மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். நான் 21 ஜென்மத்திற்காக எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவுடைய வாரிசாக ஆகிவிட்டேன். யாருடைய வாரிசாக ஆகிவிட்டோமோ அவரை நினைவும் செய்ய வேண்டும் மற்றும் தூய்மையாக கண்டிப்பாக ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாபா जो श्रेष्ठ कर्म सिखलाते रहें वही कर्म करने हैं, ஸ்ரீமத் लेते रहना. பாபா சிரேஷ்டமான செயல் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கின்றார், அந்த செயலை செய்ய வேண்டும். ஸ்ரீமத்தை பாபாவிடமிருந்து அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். वरदान, स्थूल देश और शरीर की स्मृति से परे सूक्ष्म देश के वेशधारी भव. வரதானம், ஸ்தூலமான தேசம் மற்றும் சரீரத்தினுடைய நினைவுகளிலிருந்து கடந்து இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேசத்தினுடைய வேஷம் உடையவர் ஆகுங்கள். जैसे आजकल दुनिया में जैसे कर्म वैसे वेश धारण कर लेते हैं, ऐसे आप भी जिस समय जैसा कर्म करना चाहते हैं वैसे वेश धारण कर लो. பாபா சொல்கிறாங்க, எப்படி இன்னைக்கு உலகத்தில்
செயல் கர்மா எப்படியோ அது தகுந்தாற் போல வேஷத்தை போட்டுக்கிறாங்க. அதே போல் நீங்கள் கூட எந்த நேரம் எப்பேற்பட்ட கர்மா செய்ய விரும்புகிறீங்களோ அதே போல் ஒரு வேஷத்தை போட்டுக்கங்க. பாபா எத்தனை வேஷம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அபி அபி ஆக்காரி, அபி அபி ஷாக்காரி. அப்பப்போ நான் ஷாக்காரத்தில் இருந்த உலகத்தில் இருந்தேன், அதே போல் இப்போப்போ ஆக்கார உலகத்துக்கு போயிட்டேன். ஐசே பகுரூபி பஞ்சாவோ, அப்படி பல ரூபம் உடையவராக ஆகிவிடுங்கள். அப்போது அனைத்து ஸ்வரூபங்களினுடைய சுகத்தையும் அனுபவம் பண்ண முடியும். பாபா எத்தனை ஸ்வரூபம் கொடுத்துருக்கிறாரு. ஏஹி அப்னா ஹீ ஸ்வரூப் ஹே, உங்களோட ஸ்வரூபந்தான், உங்களுடைய ரூபம்தான். இப்படி பல ரூபம் உடையவங்க நீங்கள். ஏன்னா அடுத்தவங்களுடைய ட்ரெஸ் நமக்கு செட் ஆகாது இல்லையா? அப்போது நம்முடைய ட்ரெஸ் நமக்கு ஈஸியாக நம்ம போட்டுக்க முடியும். ஆகையினால இந்த வரதானத்தை ப்ராக்டிக்கலான பயிற்சியாக கொண்டு வாங்க. அவ்வக்த சந்திப்பினுடைய விசித்திரமான அனுபவத்தை நாம் செய்ய முடியும். அதனால் நமக்கு பாபா எத்தனை ட்ரெஸ் கொடுத்துருக்கிறார். நமக்குன்னு சொந்தமான ட்ரெஸ் ஷாக்காரம் இருக்குது, சூக்ஷ்மோதன் ஃபரிஸ்தா ட்ரெஸ் இருக்குது, ஆக்கார ட்ரெஸ், நிராகார இருக்குது, போட்டுக்கணும். ஸ்லோகன் सबका आदर करने वाले ही आदर्श बन सकते हैं. सम्मान दो तब सम्मान मिलेगा. அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள்தான் மரியாதைக்குரியவர் ஆக முடியும். மரியாதை கொடுங்கள், அப்போது மரியாதை கிடைக்கும். அவ்வக்த இஷாரா தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்தணும். பாபா சொல்கிறாங்க, எப்படி தன்னுடைய ஸ்தூலமான காரியத்திற்கான ப்ரோக்ராமை டைம் டேபிள் படி நாம் செட் பண்ணுறோம். இன்னைக்கு காலையில் இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், சரீரத்திற்கான ப்ரோக்ராமை நம்ம டைம் போட்டு செட் பண்ணுறோம். அதே போல் மனதை சக்திசாலியான ஸ்திதியாக ஆக்குவதற்காக ப்ரோக்ராமை செட் பண்ணணும். இந்த டைமுக்கு நான் இந்த பயிற்சி பண்ணணும், இந்த டைமுக்கு நான் ஷாக்காரியாக இருக்கணும், இந்த டைம் ஆக்காரியாக இருக்கணும், இந்த டைம் மனதின் மூலமாக சேவா பண்ணணும். அப்படியே மனதிற்கான ப்ரோக்ராமை செட் பண்ணுங்க. ஒருபோதும் அப்செட் ஆகவே மாட்டேங்க. எந்தளவுக்கு தன்னுடைய மனதினுடைய சக்திசாலியான எண்ணங்களில் பிஸியாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு மனசு அப்செட் ஆகிறதுக்கு டைமே கிடைக்காது. மனசு எப்பொழுதுமே செட்டாக இருக்கும், ஏகாங்கிரத்தாவாக இருக்கும், ஒரு நிலைப்பட்டு இருக்கும். அப்போது தானாகவே நல்ல வைப்ரேஷன் உருவாகும். நம்ம அப்செட் ஆகாமல் இருக்கிறோம், எப்பொழுதும் ஒரு செட்டான மைண்டில் இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த பயிற்சி பண்ணணும், மனதின் மூலமாக சேவா பண்ணணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது நம் மனதிலிருந்து நல்ல வைப்ரேஷன் தானாகவே பரவும், அது சேவையாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.